ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு மதுரை எல்லீஸ் நகர் பகுதியில் ரமலான் சிறப்பு தொழுகையில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள், சிறுவர்கள், ஆண்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் சல்மான், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்ற பின்பாக சவ்வால் மாதம் தொடங்குவதை முன்னிட்டு இந்த ரம்ஜான் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பிலாக மதுரை எல்லீஸ் நகர், தமுக்கம், வில்லாபுரம், பிபிகுளம், அதேபோன்று உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே திடல் தொழுகைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாலை முதலாக அவர்கள் புத்தாடை அணிந்து இதுபோன்ற திறந்த வெளியில் இருக்கக்கூடிய திடல்களில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என ஒட்டுமொத்தமாக அனைவரும் ஒன்று கூடி இதுபோன்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த தொழுகைக்கு முன்பாக ஈதுல் பித்ர் என்று சொல்லக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நற்காரியங்கள் செய்த பின்பாக தான் அவர்கள் இதுபோன்ற ஒரு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் திடல் தொழுகையில் முன்பு அந்த ரம்ஜான் தொழுகை சிறப்பு தொழுகை முடித்த பின்பாக உலக நன்மை வேண்டியும், விவசாயம் செழிக்க வேண்டியும், அமைதி நிலைநாட்ட வேண்டியும் அவர்கள் சிறப்பு துவாவில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்தாக சிறப்பு பிரச்சாரங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதே போன்றுதான் மதுரை, மகபூபாளையம், ஆணையூர், வள்ளுவர் காலனி, பிபிகுளம், கலைநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களிலும் இந்த சிறப்பு தொழுகையானது ஏராளமான இஸ்லாமியர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய உசிலம்பட்டி, அதே போன்று மேலூர், சோழவந்தான் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே ஏராளமான இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். 30 நாட்கள் நோன்பு இருந்து அவர்கள் நிறைவேற்றக்கூடிய கடமைகளில் அடிப்படை கடமைகளில் ஒன்றான அந்த நோன்பை நோற்ற பின்பாக இதுபோன்ற திடல் தொழுகையில் ஈடுபடுவது அதிக நன்மை கிடைக்கும் என்பதால் ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் அதிகாலை முதலாகவே எழுந்து வந்து இதுபோன்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பகுதிகளிலும் இதுபோன்ற திடல் தொழுகையில் ஈடுபடக்கூடிய நிலையில் அந்தந்த பகுதிகளில் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனனி, அவர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பாங்க, அல்லாஹ்வுக்காக களத்துல நிற்பாங்க. அவருடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டார் என்று திருமறையிலே இஸ்ராயீல் சொல்கிறான். அப்படிப்பட்ட மக்களா நாம் இருந்தால் ஏன் அல்லாஹ் இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வரணும்? நோன்பு நமக்கு உணர்த்தக்கூடிய சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.